அஸ்ஸலாமு அலைக்கும். மிச்ச நாளாக ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன் மெரபோன் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சூப் ஒன்று செய்கிற முறையை நான் காட்டி தர போகிறேன். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. மிச்ச நாளாக பிஸியாக இருந்ததுனால செஞ்சு கொள்ளலாம் போச்சு வீடியோ ஒன்று போடுறதுக்கு. வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இன்டால க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கிறேன். மெரபோன் பார்லி எடுத்துக்கிறேன். இன்டால பருப்பு எடுத்துக்கிறேன். லீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்டால கோவா எடுத்துக்கிறேன். அதோடைய சேர்த்து போஞ்சி, கேரட், கிழங்கு, இதுதான் வெஜிடபிள். இது வந்து தாளிப்பு தேவையான பொருட்கள் தான். இது வந்து வெங்காயம் எடுத்துக்கிறேன், கருவேப்பட்டை, ரம்பை, வெள்ளைப்பூடு, தக்காளி, கருவேப்பிலை. இதோட வந்து ஏலக்காய் எடுக்கணும். ஏலக்காய் இன்னும் வரல, ஏலக்காய் கட்டாயம் போடணும். தேவையான அளவுக்கு தண்ணி, ஆயில், தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க சிம்பிளாக நாங்கள் செய்கிற முறை எப்படி போகும். ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து தாளிப்பை தான் போடணும். நான் எப்படி செய்கிறேன்னு சொன்னால் ப்ரெஷர் குக்கரில் தான் நான் செய்கிறது. இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு வச்சுக்கிறேன். ஹீட் ஆகுறதுக்கு இதில் ஒரு 5 கிலோ மட்டும் ப்ரெஷர் குக்கரில் போட்டு செய்யலாம். இது வந்து செய்கிறது சிம்பிளாக இருக்கும். அதனால தான் நான் பெருசு எடுத்துக்கிறேன். ஆரம்பத்தில் நம்ம ஆயிலை ஆட் பண்ணி கொள்வோம். இப்போ நான் தாளிப்பு தேவையான பொருட்களை போடுவோம். தக்காளி வந்து எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணல. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மெரபன் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளலாம். ரெண்டு டேபிள் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கொள்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொள்வோம். பருப்பு ஆட் பண்ணுறேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை நான் ஆட் பண்ணுறேன். நான் தண்ணி ஆட் பண்ணிட்டு கொள்கிறேன். இப்போ இது வந்து மெரபோன் வந்து எல்லாம் தாள்ற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். பார்த்தா விலங்குனா வாங்க கூட்டாளி கொஞ்சம் காட்டுங்க. இது உள்ளுக்கே வந்து இப்போ தாள்ற அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இதோடைய வந்து இப்போ இது தண்ணி கொதித்து எப்படி ஒரு 15 நிமிஷம் போல் இருந்தேன்னு சொன்னால் விசில் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். அதோடைய ஒரு 7 விசில் பட்டுற அளவு வரும்போது அப்படியே நான் இதை கழட்டி இதை விசில் விட்டது பிறகு புழுங்குறது தான் வைக்கிறது. அதுக்கப்புறம் தான் வெஜிடபிள் ஆட் பண்ணுறேன். இப்போ வெஜிடபிள் ஆட் பண்ணேன்னு சொன்னால் கரைஞ்சி போய்த்திரும். முள் வெந்ததுக்கப்புறம் தான் போடணும். இதே வந்து நீங்கள் விற அடுப்பில் செய்கிறேன்னு சொன்னால் ஒன்றாக்கு இதே ஸ்டேஜில் இதே ப்ரொசீஜர் தான் ஈகுது. இப்படியே செஞ்சுட்டு நல்லா மெரபோனெல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு கரைகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணணும். அதே இது தான் நான் இப்போ ப்ரெஷர் குக்கரில் செய்கிறேன். டைம் லேட் சுட்டி. இப்போ பார்ப்போம் இப்படி ஒரு 4 விசில் 5 விசில் பட்டதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம் எப்படி ஈக்கிறேன்னு சொல்லி. இப்போ 4 விசில் பட்டு வச்சு ஆல்ரெடி எப்படி ஈக்குதுன்னு சொல்லி திறந்து பார்ப்போம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் முக்கால்வாசிக்கு எண்டிக்குது. இந்த நிலைமையில் நான் வெஜிடபிள் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்கிறோம். ஃபுல்லாக வெஜிடபிள் 750 கிராம் தான் எடுத்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து 450-500 கிராம் தான் வந்து ஈக்குது. இந்த நிலைமையில் நான் இப்போ தண்ணியை நான் ஆட் பண்ணி கொள்கிறேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஈக்குது. பாருங்கள் இப்படி ஈக்குதுன்னு சொல்லி. தக்காளி ஆட் பண்ணுறேன். திரும்ப இப்படியே இன்னும் 3 விசில் படுற அளவு வந்துன்னு சொன்னால் சரியான ப்ரொசீஜரில் வந்து ஈக்கும். பார்ப்போம் எப்படி ஈக்குதுன்னு சொல்லி இந்த 3 விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி ஈக்குதுன்னு சொல்லி 20 நிமிஷம் ஆகுதுன்னா இப்போ ஃபுல்லாக இதில் ஈக்கிற இந்த இதெல்லாம் ஒட்டிக்கிறேன். ப்ரெஷரெல்லாம் ஒட்டிக்கிறேன். எப்படி ஈக்குதுன்னு சொல்லி இப்போ செக் பண்ணி பார்ப்போம். உப்பை செக் பண்ணி கொள்வோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் ஈக்குது. கம்மியாக தான் போட்டேன்னா வந்து நச்சுரன் தூளை நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டேன். இதோடைய மிளகு தூளை ஆட் பண்ணுறேன். பெப்பரு சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு.
பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்ல ப்ரொசீஜர் நிலைமையில் நல்லா வெந்திக்குது. இதே இன்னொரு 2 நிமிஷம் போல் இது கொதிக்க தான் ஈக்குது. இதோடைய வந்து ஃபேவர் வந்து வாடகை கிடைக்காம ஈக்கணும்னு சொன்னால் இதுக்கே வந்து போடலாம். வந்து சல்ஜீரி போடணும், கொத்தமல்லி புதினா ஒன்று போடுறதுக்கு சல்ஜீரி தான் வாரது. அது ஒன்று நான் போடலை இதுக்கு. இதில் இப்போ நான் தாளிப்பை போட்டதுனால ஒன்றும் வாடகை ஒன்றும் இல்லை. இதே நல்லா தான் ஈக்குது. எப்படி ஈக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஈக்குதுன்னு சொல்லி. மாஷால்லா நல்ல ப்ரொசீஜரில் இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த சூப் ஒன்று செஞ்சது வாடகை இல்லாமல் கொத்தமல்லி புதினா நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். நான் சிம்பிளான முறையில் வீட்டில் ஈக்கிற வெஜிடபிள் வச்சு தான் நான் செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் எப்படி வந்தேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை விட நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.